விசாரணை செய்யும். அதற்கு மேல ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர், முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க. அவர்களோடு தமிழகத்தில் பிறக்காத ஆனா தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டிஎன் கேடர் 2 IPS அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நீதி வெல்ல வேண்டும். அண்ணா, இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்குண்ணா. இப்ப சீமானன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு, நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா. குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார், அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா. மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க. ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல? அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா? அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன், அரசியல் தலைவராக மதிக்கின்றேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம், முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து எனக்கு சிபிஐ மானிட்டர்ட் பை a retired Supreme Court judge assisted by 2 IPS officers not born in Tamil Nadu but belonging to Tamil Nadu cadre. இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும்? அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும் போது ஏன் வேண்டாங்கிறாங்க? இதே 2023 ஆகஸ்ட் மாசத்துல தான், ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே. அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்ட் இருந்துச்சுல்ல. இவங்க 2023 தானே ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணாங்க. அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மர்டர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா? கொடுத்தார். ஏன்? யாரோ 2 போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க, நமக்கு என்னன்னு கொடுத்தார். இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாருடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க. இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க. அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம், கரூர்ல இருக்கக்கூடிய 41 குடும்பத்திற்கு ஒரு நியாயமா? எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும், கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். அப்ப ஒருவருக்கு சிபிஐ, மற்றொருக்கு சிபிஐ இல்லைன்னா என்னங்க நியாயம்? அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா? இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கடைசி கேள்வி எடுத்துக்கோங்க. அண்ணா நீங்க ஒரு விஷயம், அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. தமிழக கரூரில் வருகின்ற இந்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் வருகின்றார்கள் என்று நிறைய திருமண மண்டபத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்தும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நபர் போன் பண்ணி கேட்டார், அண்ணே கொடுக்கலாமா வேண்டாமா? நாங்க சொன்ன, அண்ணே இங்க பாருங்க, இது கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க, அத வாடகைக்கு கொடுக்குறீங்க, யார் வந்து கேட்கிறாங்களோ கொடுங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிலைப்பாடு. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம், அங்க போலாம், மக்களை சந்திக்கலாம். இதுல காவல்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியலங்கண்ணா. காவல்துறை எங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல. எதற்காக அவங்க அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆன்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை. விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை. இதுல எனக்கு ரெண்டுமே புரியல. எதற்காக அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. காவல்துறை அவர்கள் எதற்காக இன்னைக்கு கொடுக்கிறோம் நாளை கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்கட்டும். இதுல நாங்க எப்படி கருத்து சொல்றதுங்கண்ணா? ஆங்கிலத்துக்கு பேசலாமாங்கண்ணா? ஐயா நான் எதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, கூட்டத்தில் வந்து அன்னைக்கு நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் அனைத்து